மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன்ல 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போடுற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு மஷ்ரூம் ஒரு 3 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக நம்ம பெப்பரும் கொத்தமல்லி தழவையும் தூவி இறக்குனா ஒரு சுட சுட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி.